Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் ராஜா பேசுறேன். ஸோ இந்த வீடியோ நம்ம எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ரியாக்ஷன், அதாவது ஒரு 3 பொருட்களை கலக்க போறோம். இது எந்த மாதிரியான ரியாக்ஷன் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். என்னென்ன பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கோல்கேட் சால்ட் 20 ரூபாய்க்கு வாங்கி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பானினா தண்ணி. ஸோ தண்ணி எடுத்து வச்சிருக்கோம் ஒரு கிளாஸ்ல. தென் கம் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த கம் நீங்க பார்த்துருக்க முடியும், நோட் பேப்பர்ஸ்ல ஒட்டிட்டு போல. ஸோ அந்த கம் தான் ஃபெவிகம் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த மூணையும் கலந்து எந்த மாதிரியான ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பேர் எதுவுமே கிடையாது, அதனால நம்மளே ஒரு பேர் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த கோல்கேட்ல இருந்து கோல் எடுத்துட்டேன். இது நீர்ல தண்ணி, ஸோ நீர்னு எடுத்தாச்சு. ஸோ இதுல இருந்து கம் அப்படிங்கிறது எடுத்தாச்சு. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நான் என்ன பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோல் நீரோ கம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல இதோட பெட்டரான பேர் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ இது மூணு ரியாக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் ஒரு சின்ன இன்ட்ரோ போடுறோம், அது பார்த்துட்டு வந்துருங்க. இந்த மூணையும் நம்ம கலக்கணும். கலக்கிறதுக்கு ஏதாவது ஒரு டப்பா வேணும்ல. ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்துருக்கோம். சும்மா பேரிச்சம்பழம்லாம் வாங்கினீங்கன்னா தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு யூஸ் அண்ட் த்ரோ டப்பா மாதிரி ஒன்று எடுத்துக்கங்க. ஏன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அப்புறம் இந்த டப்பா இருக்குமான்னு கூட நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு டப்பா வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ இந்த டப்பாவில் நம்ம என்ன விஷயம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மூணையும் கலக்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கோல்கேட் எடுத்துக்குவோம். இந்த கோல்கேட் ஃபுல்லாக அதில் கொட்டிடுவோம். ஓகே, கோல்கேட் ஒரு மாதம் பல்லு வளர்க்கலாம், இருந்தாலும் பரவாயில்ல. எக்ஸ்பெரிமெண்ட் தான் நம்மளுக்கு முக்கியம். அதனால இதில் ஃபுல்லாக நம்ம ஊற்ற போகிறோம். இந்த பேஸ்ட் மனம், ஷாம்பு மனம் இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால தான் இந்த ஸ்மெல்ல செம்மையாக இருக்குது. ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக தெரியும். எப்பயும் சொல்கிறது தான், எக்ஸ்பெரிமெண்ட் வந்துருச்சுன்னா ஒவ்வொரு ட்ராப்பும் ஒவ்வொரு சொட்டும் ரொம்பவே முக்கியம். ஸோ அதனால் இந்த மாதிரி என்ன எடுத்தீங்கனாலும் சரி, கொஞ்சம் கூட கீழே வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக அத்தனைக்குமே எடுத்துருங்க. ஏன்னா இந்த டப்பா கடைசியில் நம்ம தூக்கி தான் போட போகிறோம். அதனால் ஃபுல்லாக இருக்கிறத மொத்தத்தையும் எடுத்துருங்க. ஃபுல் பவரையும் கொடுத்துருங்க. இந்த பேஸ்ட்டில் தீந்து போச்சுன்னா கடைசியாக இந்த கவரை நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தி உள்ளே இருக்கிறத எடுப்போம். ஸோ அந்த அளவுக்கு உள்ளே இருக்கிறத கொஞ்சம் கூட விட முடியுங்க. இதுக்கு மேலே உள்ளே எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நாங்களாம் யார் கடைஞ்ச பல்லையே வண்ணி எடுக்கிறவங்க, ஒரு ட்ராப்பு கூட விட மாட்டோம். கொட்டு, கமான், உன்னால் முடியும். அவ்வளோதாங்க, வர மாட்டேங்குது. ஓகே, மொத்தத்தில் 20 ரூபா கோல்கேட்டை காலி பண்ணியாச்சு. ஸோ அடுத்ததான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த டப்பா ஃபுல்லாக கோல்கேட்டை நிரப்பியாச்சு. இப்போ பானி தண்ணி வச்சுருக்கோம்ல. ஸோ இந்த தண்ணியை கரெக்டாக ஊற்றுவோம். போதுமான அளவு ஊற்றுவோம். ஸோ தண்ணி போதுமான அளவு ஊற்றிங்க. போதுமான அளவுனா உங்களுக்கு போதுமான அளவு ஊற்றிக்கங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சப்பாத்திக்கு மாவு பிசைவீங்கல்ல, ஞாபகம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி இந்த பேஸ்ட்டையும் அந்த தண்ணியும் ஃபுல்லாக நம்ம சப்பாத்திக்கு மாவு எப்படி பிசைவோமோ அந்த அளவுக்கு அந்த மாதிரி நம்ம இதை பிசைஞ்சு ஃபுல்லாக கரைக்கணும் இந்த தண்ணியில் இந்த பேஸ்ட்டை. ஸோ கோல்கேட் எவ்வளோ முடியுமோ நல்லா கரைச்சிக்கங்க. வாசனை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாயிலுக்கு இது வச்சிடாதீங்க, அப்புறம் அவ்வளோதான் நிறையா வரும். ஸோ இப்போ இது ஃபுல்லாக நம்ம கரைச்சி முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கம் இருக்குல்ல, இந்த ஃபெவிகம் 5 ரூபாய்க்கு வாங்குவோம்ல. ஸோ அது நாங்கள் 10 ரூபாய்க்கு வாங்கி வச்சிருக்கோம். ஸோ அதை இதில் ஊற்ற போகிறோம். என்ன மாதிரியான ரியாக்ஷன் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கும் ஆர்வமாக தான் இருக்குது, பார்ப்போம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் இது ஃபுல்லாகவே ஊற்றிடுவோம். கண்ணை மூடி ஊற்றிடலாம். என்ன நடக்க போகுதுன்னே தெரியல, கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. ஆனால் கலரிஷ் செம கலராக வந்துகிட்டு இருக்கு. ப்ளூ கலர்ல ஒரு எல்லோ கலர் கலந்தோம், பட் இது கிரீன் கலராக மாறிட்டு இருக்கு. நல்லா இருக்கு. இந்த இடத்துல கேமரா வச்சா உங்களுக்கு சூப்பராக தெரியும்னு நினைக்கிறேன். பட் வாங்க கேமராமேன். இந்த தமிழ் சினிமாலெல்லாம் கட்டாயமாக வாயில் விஷம் ஊற்றுவாங்கல்ல, அந்த மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும் உள்ளே ஏதோ ஒரு ரியாக்ஷன் நடந்திருக்கு. ஏன்னா உள்ளே அப்படி கட்டி கட்டியாக சோன்பு அப்படி மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கு. அது நம்மளுக்கு சும்மாவே தெரியுது. ஓகே, ஃபுல் டப்பாவையும் காலி பண்ணியாச்சு. எப்பயும் சொல்கிறது தான், ஒவ்வொரு ட்ராப்பும் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு டப்பா ஃபில் பண்ணியாச்சு. ஸோ அடுத்ததான் இன்னொரு கம் டப்பா இருக்குது, அதையும் சேர்த்து ஊற்றுவோம். செகண்ட் கம் டப்பா ப்ளூ கலரில் இருந்ததை க்ரீன் கலராக மாற்றியாச்சு. அந்த அடுத்தது தேன் மாதிரி அப்படியே அழகாக ஊற்றணும். சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ப்ளூ கலர் லேயரில் ஒரு
க்ரீன் கலர் லேயர், அதாவது எல்லோயிஷாக வந்துட்டு ஒரு க்ரீன் கலர் மாதிரி அது வந்து ஃபில் ஆகிட்டு இருக்கு. சைட்லேருந்து பார்த்தா தெரியும், உங்களுக்கு அது தெரியும் நினைக்கிறேன். பாருங்கள், அரசன் சோப் மேலே மேங்கோ சோப் வச்ச மாதிரி இருக்குது. ஸோ ஃபுல்லாக வந்து நம்ம ரெண்டாவது கம் டப்பாவையும் ஃபில் பண்ணியாச்சு, ஃபுல்லாக வந்து கொட்டியாச்சு. இங்கேப்பா எந்த ரியாக்ஷன் நடக்கலை அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்காதீங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உள்ள கையை விட்டு ஃபுல்லாக வந்து திரும்பி மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டோம். ஸோ அந்த கிளாஸில் வந்துட்டு சிந்தட்டிக் வினிகர் எடுத்துருக்கோம். ஸோ இந்த வினிகரை வந்து நம்ம ஊற்றுவோம். ஸோ வினிகரை வந்து போதுமான அளவு ஊற்றுறோம். ஸோ ஓரளவுக்கு மட்டும் ஊற்றுவோம், ஃபுல்லாகலாம் வேணாம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே ஒரு கலவை ஒன்று வச்சுருக்கோம்ல, ஸோ இதை வந்து அதில் ஊற்றி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அது ரெண்டும் ரியாக்ட் ஆகி கீழே வந்து ஒரு லேயர் தனியாக வந்து அது உருவாகிட்டு இருக்கு. கீழே ஒரு லேயர், சென்டரில் வந்து ஸ்பேஸ் மாதிரி விட்டு மேலே வந்து ஒரு லேயர் மாதிரி உருவாகிட்டு இருக்கு. உள்ளே நடக்கிற அந்த ரியாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், உள்ளே கிடுக்கிடுன்னு அது ஆடிட்டே இருக்குது, எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நம்ம இதெல்லாம் கலந்ததுக்கு அப்புறமா அது பாட்டுக்கு பொங்கி வந்துக்கிட்டே இருக்குது. எங்கேருந்து இவ்வளோ வருதுன்னு தான் தெரியல, இவ்வளோ நுரை வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் நொரை ஃப்ரம் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட். பட் வேறு ஏதாவது நெருப்பு இல்லை வந்து பெருசாக வேறு ஏதாவது ரியாக்ஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது நடக்குன்னு பார்த்தா இதுவரை நுரையாவே வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இதில் ப்ளஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நுரை நிற்காமல் வந்துக்கிட்டே இருக்குது. ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நுரை பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. பட் இட்ஸ் லுக்கிங் ஸோ பியூட்டிஃபுல்ல, கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்குது. நிற்கிற மாதிரி தெரியல, நுரை வந்துக்கிட்டே இருக்குது. கிளாஸையே மறைச்சிருச்சு. ஆக்சுவலி சொல்ல போனால் கிளாஸையே மறைச்ச அளவுக்கு நுரை வந்துக்கிட்டே தான் இருக்குது. போக போக வந்து இந்த நுரை வந்து கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி நினச்சா இது ரொம்ப அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கு. எதனால் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் டவுட்டு. பட் எக்கச்சக்க நுரை வருது. இத்தனும் டம்ளர்லேருந்து இவ்வளோ நுரை வருமாட்டே நம்புற அளவுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இட்ஸ் ஸோ வேறு லெவல் ரியாக்ஷன். ஆக்சுவலி நான் நினச்சதை விட இது வந்து சிறப்பாக தான் நடந்துகிட்டு இருக்கு. சரி, ஓகே, புயலுக்கு பின் அமைதி அப்படின்னு சொல்கிற மாதிரி ரியாக்ஷன் ஒரு வழியாக முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். அப்படியே ஸ்லோ ஆகுது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ ஆகிட்டு இருக்கு. பட் இன்னொரு விஷயம் நீங்கள் நோட் பண்ண தெரியும், உள்ளே வந்து கெட்டியாக ஏதோ வந்து ஃபார்ம் ஆன மாதிரியே ஒரு ஃபீலு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே வந்து ரியாக்ஷன் வந்து ரொம்ப பயங்கரமாக கிடச்சிருக்கு நம்மளுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கும்போது மறக்காம லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து மறக்காம ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நீங்கள் புதுசாக நம்மளோட சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா வெல்கம் டு ராஜா ஃபேமிலி. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து பின்னாடி வந்து நம்ம பண்ண போகிறோம். கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்கள், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து போகலான்னு ஒரு ஐடியா இருக்கு. ஸோ இதே மாதிரி பின்னாடி வந்து நிறைய நல்ல வீடியோஸ் நம்ம வந்து பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய் பாய். நன்றி, வணக்கம்.